ரீசெண்டாக தியேட்டரில் வந்திருக்கிற ஒரு தமிழ் கிரைம் ட்ராமா மூவி தான் தி வெட்டிங். இந்த படம் இப்போ நமக்கு சன் நெக்ஸ்ட்லுமே ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. நம்ம வரலட்சுமி சத்தமோட ஆக்டிங்கில் இந்த படம் லீடாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி எடுத்துகிட்டா, யூஎஸ் சேர்ந்த ஒரு பணக்கார வீட்டு பெண் அவங்க திடீர்னு மர்மமான முறையில் இறந்து கிடப்பாங்க. அதுக்கு காரணம் யாரோ பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சஸ்பெக்டை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சஸ்பெக்ட் அவங்க கூட நெருக்கமாக இருந்தவங்க ஒருத்தவங்க தான். இதுக்கப்புறம் இந்த கேஸில் அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் சுவாரஸ்யமாக நடந்தது. அண்ட் டோட் ஏன் அந்த கொலை யார் பண்ணது அப்படின்றத ஒரு ட்விஸ்டோட முடிச்ச இருக்கிற படம் தான் தி வெட்டிங். இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான படம்லாம் சொல்ல முடியாது, ஒரு டீசென்ட் வாட்சபிள் படம் தான். ஸோ கிளைமேக்ஸில் வந்து தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ண விஷயங்கள் நல்லா இருந்தது. ஸோ படத்தோட ரன் டைம் ரொம்ப கம்மி, 2 hours இந்த படத்தை பார்த்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணியிருந்தாலும் பட் இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல அந்த ஸ்க்ரீன் பிளேல நிறைய லாகிங்கான சீக்வன்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நிறைய இடத்துல இங்கிலீஷ் ரிலாக்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. ஓவரால் ஒரு ஃபாரின் பேஸ்ட் மூவியாக இந்த படம் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே அந்தளவுக்கு பெருசாக ஃபாரின் படம் அப்படின்னு மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவுமே இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் ட்விஸ்ட்டுக்காக வேணால் நீங்கள் இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணுறது நல்லது. ஸோ இந்த படம் இப்போ உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.